நான் வந்து ஆயுதங்களும் கொடுப்பேன், 2 தரப்புக்கும் கொடுப்பேன், வியாபாரம் நடக்கும். ஆனால் என்னுடைய படை போகாது. அதுதான் அவர் வந்து ஒரு உறுதியான அறிவிப்பாக அதை நம்ம செய்கிறார். கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் வந்தது அப்படின்றது மற்ற நாடுகளுக்கு எப்படிப்பட்ட சிக்கலை ஏற்படுத்தும்? அமெரிக்காவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும், உலக நாடுகளுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும். லாஸ் ஏஞ்சலஸ்ல வந்து காட்டு தீ இருக்கு. அதே நாட்டில் காட்டு தீ இருக்குது. இதுல வந்து பெரிய பெரிய ஸ்டார்லாம், பெரிய சினிமா ஸ்டார்லாம் அவங்களுடைய வீடு காணப்படும். ஒரே நாள்ல ரோட்டுக்கு வந்து அகதியாக இவர் பாரிஸ் ஒப்பந்தத்தில் திரும்ப பெறுவாருங்கிறது வந்து இப்ப இன்னைக்கு சில முதலாளிகளுக்கு அது பயன்படலாமே தவிர உடனடியாக அங்க சில வேலை வாய்ப்புகள் கூட வரலாம். ஆனா அது வந்து நீண்ட காலத்துல உலக அழிவுக்கு தான் எடுத்து செல்லும். எல்லா நாடுகளும் அதை பின்பற்றுவாங்க. குறிப்பா இந்தியா பின்வாங்கிடும். இந்த அம்மை தடுப்பூசி என்பதுல வந்து WHO பங்களிப்பு பிரமாதமா இருந்துச்சு. அது பெரிய நல்ல பேர் வந்துச்சு. ஆனா அதன் பிறகு நீங்க WHO எல்லாமே ஃபெயிலியர். மலேரியா ஃபெயிலியர், இபோலா ஃபெயிலியர், கடைசியா COVID-19 கம்ப்ளீட் ஃபெயிலியர். இந்த ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு WHO தானே இப்போ நிறைய செலவெல்லாம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. சில மருந்துகளை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஆப்பிரிக்கா மாதிரி பின்தங்கிய நாடுகள்ல சோதனை எலி மாதிரி மக்களை பயன்படுத்தும். வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. இன்று நம்முடன் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு கி வெங்கட்ராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் பதவி ஏற்றுட்டாரு. பதவி ஏற்ற கையோட பல உத்தரவுகள், நிறைய பெரிய ஸ்பீச் வேற கொடுத்துருக்காரு. உலக நாடுகளே அதைத்தான் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பீச்சை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? அது ஒரு அதிரடியான பேச்சு தான். அதாவது தேர்தல் பரப்புரையில் பேசுனதை விட அவர் பதவி ஏற்பில் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு அறிவிப்பு மாதிரி தான் இருந்துச்சு. எலான் மாஸ்க் மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே துள்ளி குதித்து அதை வரவேற்று இருந்தது படத்துலேயே பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் வந்து எல்லாம் ஒரு மிக்சடானது தான். இப்போ நம்ம பார்வையில் வந்து அது முழுசுமே பிற்போக்கானது, அது எல்லாமே சரியானது அப்படின்னு ரெண்டுமே சொல்லிட முடியாது. அது அப்படி தான் இருக்குது, உலகம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு சூழல் என்பது வந்து வானக்கூரையின் கீழ் எங்கே பார்த்தாலும் குழப்பம், அதுதான். அதனால் அதனுடைய விளைவுகளை அவங்களே சந்திக்கிறாங்க. அவர்கள் சொன்னதிலிருந்து அவங்களே சிலதை பின்வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ அதில் வந்து அவர் 2-3 முக்கியமான அறிவிப்புகள் செய்கிறார். ஒன்று என்ன செய்கிறாருன்னா, நான் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் போய் தலையிட்டு இருக்க மாட்டோம், எந்த போர்லையும் நாங்கள் தலையிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறார். அதனுடைய பொருள் அது நல்லது தான். ஆனால் அதனுடைய பொருள் அவங்க ஏதோ புத்தனை மாறிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அல்லது அவருடைய இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி, குடியரசுக் கட்சி அதனுடைய பிற்போக்குத்தனம்லாம் மாறிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது. இது தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி போக்கு என்பது. ஏன்னா இவர்கள் தான் இந்த உலக வேட்டை மயம், உலக மயத்தெல்லாம் தொடங்கி வச்சாங்க. போர்களை ஏற்றுமதி பண்ணுறதே இவங்க தான். அது வந்து எங்கேயாவது அமைதி இருந்தால் இவங்க பத்திரிகையில் என்ன எழுதுவாங்கன்னா, அந்த காலத்துலலாம் வியட்நாமில் போர் நின்ற போது 72 நாங்கள்லாம் அப்போல்லாம் ஒரு அரசியலில் கவனமாக இருந்த இளைஞர்கள். அப்போ 72 அந்த போர் நிறுத்தம் வருது வியட்நாமில். அப்போ அமைதி வெடித்ததுன்னு போட்டான். எல்லோரும் போர் வெடித்ததுன்னு தான் போடுவாங்க அந்த பத்திரிகைகள். ஏன் அப்படின்னா அமைதி தான் அவனுக்கு வெடிப்பு, போர் என்பது இயல்பு. இன்றைக்கி வந்து அதனுடைய எல்லைக்கு அவங்க போயிட்டாங்க. அதை வந்து நாங்கள் போரில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னா அதனுடைய பொருள் அவர்கள் வந்து ஆயுத வியாபாரத்தை நிறுத்த போகிறதில்லை. ஆயுத வியாபாரத்தை நிறுத்த மாட்டாங்க, நேரடியான இராணுவ தலையீடு நிறுத்துவாங்க. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் அதில் வந்து வெள்ளை இன மக்கள் நேரடியாக படையில் போகிறது குறைஞ்சி போச்சு. அந்த ரெக்ரூட்மெண்ட்டே குறைஞ்சி போச்சு. இப்போ இங்கே நீங்கள் இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்குள்ளே பிராமணர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே ஒயிட்ஸ் என்பது வந்து குறைஞ்சி போச்சு வர. இப்போ எல்லாமே பிளாக்ஸை சார்ந்து இருக்குது அவங்களுடைய இராணுவங்கள். அதில் வந்து அவங்க ஒரு சிக்கலாக யோசிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு நிரந்தர படை என்பதே வைக்காமல், எப்படி தொழில் நிறுவனங்களில் நிரந்தர தொழிலாளிகளை வச்சுட்டு இருக்காங்களோ அது மாதிரி படையிலையும் கூட நிரந்தரமான ஆட்களை வைத்துக்கொள்ளாமல் ப்ரைவேட் ஆர்மியை ஈடுபடுத்துகிறாங்க எல்லாமே. அந்த மாதிரியானது வரும்போதெல்லாம் அவர்கள் குறைந்த கூலிக்கு தான் கொடுப்பாங்க. மனித உரிமைகளை பற்றி எந்த சட்டங்களை பற்றியும் மதிக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா இவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய சிக்கல் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க என்னன்னா போரை ஏற்றுமதி பண்ணுவோம், இராணுவத்தை கொண்டு போக மாட்டான், ஆயுதங்களை விற்பனை பண்ணிக்கலாம். மரண வியாபாரியாக இருக்கிறதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ உக்ரைனில் என்ன பண்ணுறாங்க,
இதுக்கு முன்னாடிலாம் என்ன உக்ரைனுக்கு பின்னாடி படை அனுப்பியிருப்பாங்க. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தும் போது இந்த நாட்டோ நாடுகள் அதனுடைய தலைமை என்பது அமெரிக்கா தான். அந்த நாட்டோ நாடுகள் என்ன பண்ணுறாங்க, ஆயுதங்களை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. களத்தில் சாவது என்பது வந்து உக்ரைனியர்கள் தான். இங்கேருந்து வேலைக்குன்னு அழைச்சிட்டு போனப்பட்ட இந்தியர்களும் அதில் கொஞ்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இராணுவத்துக்குள்ளே சேர்க்கப்பட்டு அங்கே இணைஞ்சிட்டு காணுச்சிங்க. அப்போ வந்து இந்த இன்னைக்கு போரினுடைய தன்மை என்பது மாறி போச்சு. நான் வந்து ஆயுதங்களை கொடுப்பேன், 2 தரப்புக்கும் கொடுப்பேன், வியாபாரம் நடக்கும், ஆனால் என்னுடைய படை போகாது. அதுதான் அவர் வந்து ஒரு அறிவிப்பாக, ஒரு உறுதியான அறிவிப்பாக அதை ட்ரம்ப் செய்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது அதில் அவர் பண்ணது என்பதில் வந்து ட்ரில் பேபி ட்ரில் அப்படிங்கிறது. நீ வந்து எவ்வளோ வேணாலும் பெட்ரோல் எடு, நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கார் தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயத்திலலாம் போய் மாட்டிக்காத, உன்னுடைய சுதந்திரத்தை நான் ஃப்ரீயாக விடுறேன் அப்படின்லாம் அவர் வசனம்லாம் பேசுகிறார். நம்ம ஊர் மோடி பாணியில் அதை பேசுகிறாருன்னு வச்சுங்க. விஷயம் என்னன்னாக்கா வந்து அது அது அதனுடைய அடுத்த அறிவிப்பு தான் பாரிஸ் இதுலேருந்து வெளியில் அந்த இப்போ காலநிலை மாற்ற உடன்படிக்கையிலேருந்து நான் வெளியேறேன் அப்படிங்கிறத சொல்லி ஏற்கனவே 2020 வரும்போது சொன்னார். அப்புறம் பைடன் வந்ததுக்கு பிறகு அது ஒன்றும் ப்ரொசீட் ஆகலை. இப்போ திரும்ப வந்து அதை பண்ணியிருக்கிறார். இப்போ அவர் சொல்ற இந்த ஃபாசில் ஃபியூல்லாம் அமெரிக்காவில் எடுக்கிறாங்களா இல்லை வெளியே இருந்து அமெரிக்காவில் எடுக்கிறேன். இப்போ அமெரிக்காவில் ஏற்கனவே நிறுத்திட்டாங்க. வெளிநாடுகள்லேருந்து பண்ணுறது தான் அவங்க இது பண்ணுறாங்க. அதனால தான் ட்ரில் பேபி ட்ரில்ங்கிறார் வந்து. அதனால் வந்து நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க, இனிமேல் வந்து அமெரிக்கா வளமான நாடாகும், தொழில் வளர்ச்சியை காண்பீர்களா ஊர்லாம் பேசுகிறாருல. காரணம் என்னென்னா அந்த பெட்ரோல் எடுக்கிறதுக்கு அவர் வந்து தடையெல்லாம் நீக்கிறார். அதை வந்து ஃபாசில் ஃபியூயலுக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு வச்சுருக்கிறாங்க. அந்த பாரிஸ் ஒப்பந்தம் அந்த உலக நிலைமைகளுக்கு ஏற்றார் போல் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த காற்றாலை மின்சாரங்கிறது தான் மாற்று மின்சாரத்தில் அவங்களுடைய முதன்மையானது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கதிரவன் மின்சாரம் அவ்வளோ பெருசாக வர முடியாது அவருடைய பருவநிலையை பொறுத்து. அதனால் வந்து காற்றாலை மின்சாரம் என்பது அதிகமாக வைக்கிறாங்க. அது வந்து என்னென்னா அந்த ஆஃப் ஷோர் வச்சுக்கோங்க, ஆன் ஷோர் வச்சுக்காதீங்க. அதாவது கரையில் வந்து வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவர் அறிவிச்சிருக்கிறார். இப்போ அதனுடைய அடுத்தடுத்த டீட்டெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கூட அப்புறம் பேசலாம். அப்புறம் அதே மாதிரி இப்போ இன்னொரு அறிவிப்பு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இனிமேல் ஆண் பெண் என்ற இரு பாலர் தான். இது புதுசாக சொல்கிறாங்களே மாதிரி தெரியும். ஒன்று அங்கே என்னென்னா இந்த அந்த 3ஆம் பாலினத்தவர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான வேறுபட்ட இப்போ பாலின உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கான நீண்டகால போராட்டத்துக்கு பிறகு அவர்களுக்கு வந்து உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அவர் திரும்ப விட்ரா பண்ணுறேன்னு அவர் சொல்கிறார். அதனுடைய அறிவிப்பு அதுதான். அது நம்ம வந்து அதை முழுசாக அதனுடைய உள்ளுக்குள்ளே நல்லது கெடுத்து ரெண்டும் சேர்ந்துருக்குதுன்னு வச்சுங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதை முழுசாகவும் ஏற்க முடியாது, முழுசாக நிராகரிக்க முடியாது. அப்படியான ஒரு பிரச்சனை. இப்போ அந்த மாதிரியான பல அறிவிப்புகள் பண்ணுறாரு. அதில் வந்து இன்னொன்று WHO திரும்ப வரேன் அப்படிங்கிறதுனா சொல்கிறார். அப்போ மொத்தமாக என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு வெள்ளை தேசிய இனவாதம் பேசுகிறார். அவர் வந்து என்னென்னா அமெரிக்காவில் வந்து மெக்சிகோவிலேருந்து வர்றாங்க, அந்த மெக்சிகோவிலேருந்து வரக்கூடிய எல்லைகளை வந்து நான் இனிமேல் வந்து அது மெக்சிகோ பார்டர் இல்லை, அது மெக்கன்சி பார்டர் அப்படின்லாம் அவர் அறிவிக்கிறாரு. அது மாதிரி பனாமாவை நாங்கள் எடுத்துக்க போகிறோம், ஏதோ ஒரு எஸ்டேட்டை நாங்கள் விற்று திரும்ப எடுத்துக்கிறோங்கிற மாதிரி, அது ஒரு நாடு, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவனுக்கு வேணும்னா எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிற ஒரு ஆக்கிரமிப்பு அறிவிப்பு அது. அப்போ அது மாதிரியான ஒரு மிக்சடான அறிவிப்பு தான் இது வந்து இதை தொடர்ந்து இது ஒரு வகையான ஒரு பதவியாக இருக்கிற போது அடுத்தடுத்த ஒரு கொள்கை அறிவிப்பை அவசரமாக அந்த அறிவிக்கிறாரு. அதனுடைய அடுத்தடுத்த பிரசிடென்சியல் ஆர்டருமாங்க அங்கெல்லாம். இங்கே நம்ம வந்து சட்டம்னு சொல்கிறது அவசர சட்டம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அங்கே பிரசிடென்சியல் ஆர்டருமாங்க. அது வந்து இதில் வந்து செனட் சிண்டிகேட்லலாம் அப்ரூவல் வாங்கணும். அது கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் இவங்க பெரும்பான்மை வந்துட்டாங்க. அதனால் அதில் பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த நம்ம ஊரில் பார்லிமெண்ட்டில் ஒரு பெரும்பான்மை இல்லை, மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனை அங்கே இந்த தேர்தலில் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. எல்லாமே ட்ரம்ப்புங்கிற ஒரே ஃபேஸ் தான். அதனால் வந்து அதில் வந்து அவங்க புல்டோஸ் பண்ணி போயிடுவாங்க என்பதை நான் நினைக்கிறேன். இதில் இந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் வந்தது அப்படின்றது மற்ற நாடுகளுக்கு எப்படிப்பட்ட சிக்கலை ஏற்படுத்தும்? அது இல்லை, அந்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும், உலக நாடுகளுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும். இது வந்து ட்ரம்ப் ஏற்கனவே பதவியில் இருக்கும் போதே அவர் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் முடியாதுங்கிறது தான் பேசிக்கிட்டு இருந்தார். அது இன்னைக்கு அதை அறிவிச்சிட்டார். இப்போ அதில் என்ன அதுன்னா இது வந்து ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்குது. இது ஒரு தொடர் விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ ஏற்கனவே என்னென்னா அமெரிக்கா முன்முயற்சி எடுத்ததுனால தான் சீனா அதில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே 2050
பாதியாக குறைச்சோன்னா 2075 இனிமேல் பூமிக்கு கீழே இருந்து பெட்ரோல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற இதுக்கு வந்து ஒரு உடன்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அது செயலில் வந்து அந்த வேகத்தில் இல்லாவிட்டாலும் கூட ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் என்பது ஒரு ஒரு புகழ்வாய்ந்த ஒரு சிறப்பான ஒப்பந்தம் பாரிஸ் ஒப்பந்தம் 2012 ஏற்படுத்த ஒப்பந்தம் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தம். இப்போ அந்த பாரிஸ் ஒப்பந்தத்திலேருந்து அவர் திரும்ப வரார் அப்படின்னா என்ன விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு குறிப்பாக சைனா வெளியே வரும். சைனா வெளியே போயிட்டான்னு அடுத்தாப்புல இந்தியா வெளியில் போயிடும். அது வெளியிலனா அஃபிஷியலாக வர மாதிரி அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக அவர்களே முடிவு செய்து இந்த டார்கெட் அடைவதற்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு விட்டுருக்குறாங்கன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மை மதிக்கப்படுங்கிறதுனால என்ன அதன் ஒப்பந்தத்திலே என்னன்னாக்க நேஷ்னலி டிட்டர்மெண்ட் டார்கெட்ஸ் அப்படின்னு அவங்க போட்டாங்க. என்டிசி அப்படின்னு போட்டிருக்காங்க, நேஷ்னலி டிட்டர்மெண்ட் குவான்டிட்டி. அதை வந்து எப்படின்னா ஒரு மொத்த ஃப்ரேம் ஒர்க்கு. இப்போ நீங்கள் எந்தெந்த நாடு எந்தெந்த அளவில் வந்து இந்த கார்பன் வெளியீட்டுக்கு வந்து பொறுப்பு இருக்குது, எவ்வளோ நாடு பண்ணியிருக்குது, அப்போ அதில் வந்து அந்த அளவுக்கான பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அதுக்கான செயல் திட்டத்தை அவங்கள்ட்ட விட்டுறாங்க. அந்த மாதிரி செயல் திட்டங்கள் வந்து ஒவ்வொரு நாடும் பண்ணியிருக்கிறதுலையே வந்து இப்போ இந்த ஆண்டு 2024 வந்து 1.5 என்பது டிகிரி செல்சியஸை தாண்டிடுச்சு. இன்னைக்கு வரலாற்றிலேயே அதிகமான வெப்பமான ஆண்டுங்கிறது 2024 என்பது உலகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ 1.5 போயிடுச்சுன்னா சராசரி 1.5. அது வந்து சில இடங்களில் 3 டிகிரி கூட போயிருக்கும். அப்போ அது வந்து 1890 கம்பேர் பண்ணும்போது அதுதான் அதுக்கான அடிப்படை ஆண்டாக வச்சுருக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா பல தீவு நாடுகள் காண போயிடும். இந்த விளைவுகள் வந்திருக்கும் போது ஒரு வாபஸ் வாங்குறாருங்கிறது தான் மிக முக்கியமானது. இன்னைக்கு வந்து அதே கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸில் வந்து காட்டு தீ இருக்குது. அதே நாட்டில் காட்டு தீ இருக்குது. இதில் வந்து பெரிய பெரிய ஸ்டார்லாம், பெரிய சினிமா ஸ்டார்லாம் அவங்களுடைய வீடு காண போச்சு. பல கோடிக்கணக்கான டாலர் பெறுமதியான சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரே நாளில் ரோட்டுக்கு வந்து அகதியாக வந்திருக்காங்க. வீடற்றவர்கள்ங்கிறது அதிகமாகி போச்சு. இப்போ ஏற்கனவே கோவிட்டில் வந்து வீடற்றவர்கள் என்பது பார்க்கில் குடியிருக்கிறது, காரில் குடியிருக்கிறது அப்படின்லாம் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி அது அதிகமாகி போச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்படியான சூழலில் இவர் அதில் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு அறிவிக்கிறது இருக்குல்ல, இது என்ன இதுனாக்க அந்தந்த பெட்ரோல் அந்த தொழில் முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் சைடில் நின்று அவர் பேசுகிறார். அவர்களுக்கான ஆளாக அவர் குடியரசுக் கட்சி அப்படி தான் இருக்குது, அதனுடைய முக்கியமான ஆளாக அவர் இருக்கிறார். எனவே அவர்களுக்கு லாபத்தை ஒரு குவித்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த வேலையை பண்ணுறார். இப்போ இது வந்து என்னென்னா ஒவ்வொரு நாடும் வந்து தன்னுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய டார்கெட்லேருந்து பின்வாங்கிடுவாங்க. பின்வாங்கிடுச்சுனாக்க இந்த உலகமே வந்து ஒரு அழிவை நோக்கி போகுது. குறிப்பாக நீளமான கடற்கரை உள்ள நாடுகள் என்பது இது. அப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், திருச்செந்தூர் கடற்கரையில் அரிப்பு அப்படின்னு போய் இப்போ உங்கள் கனிமொழியெல்லாம் பார்வையிட்டு அது ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த கடல் அரிப்பு என்பது நமக்கு இங்கே தெரியும். எண்ணூருனுடைய சாலை என்பது உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த எண்ணூருடைய கடற்கரை சாலை இருக்குது, நீங்கள் ஆண்டுக்கு ஆண்டு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அது அப்படியே ஒரு அலையை வந்து அடிச்சுக்கிட்டு போவோம், அந்த சாலையை அரிச்சிட்டு போயிடும், சாலையை நம்ம உள்ளே தள்ளிகிட்டே இருப்போம். அது பேர் ஆக்கிரமிப்பு அகற்றலுமா. சாலையே மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழல் என்பது நம்ம கண்ணுக்கு நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே சராசரி கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற மாநகரம் சென்னை. இது ஒரு கப்பு மாதிரி, ஒரு சின்ன கப்பு இருக்குன்னு வச்சுங்க. இந்த கப்பினுடைய விளிம்பு என்பது இருக்கிறதுனால அந்த பக்கம் கடல் இருக்குது, அதை பாதுகாத்துட்டு இருக்குது. கடல் மட்டம் வந்துருச்சுன்னா இது உள்ளே போயிடும். அது நம்ம சென்னை அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அதனுடைய விளைவுகள் தான் அந்த கடல் அரிப்பு என்பதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ இது இந்த மாதிரியான பங்களாதேஷில் பெரிய அளவுக்கு பாதிக்கும். இவங்க ஏற்கனவே வந்து இந்த இப்போ மாலத்தீவுலாம் அவங்களுடைய இடத்த ஷிஃப்ட் பண்ணுறது, இடம் வாங்கிறது, அதுக்கான அரசாங்க லோன் கொடுக்குறது எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஒரு பெரிய புவி வெப்பமாதல் என்பது ஒரு டேஞ்சர் லெவலுக்கு வந்திருக்கிற ஸ்டேஜில் மேலும் மேலும் கரி உமிழ்வு என்பதை வந்து பிளாக் பண்ணி நிறுத்தின ரிவர்ஸில் போகணும். இப்போ இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த காலநிலை மாநாடு நடக்கும் போதெல்லாம் இருக்கிற மக்கள் முழக்கம் என்ன? ஸ்டாப் த க்ரோத் என்பது தான். நீங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடிய வளர்ச்சி என்பதை நிறுத்துங்க. அப்போ வளர்ச்சி என்பதை நிறுத்துன்னா ஒரு கண்மூடித்தனமான லாபம், மேலும் லாபம். நீங்கள் அதில் யோசனை பண்ணி பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. நீங்கள் வந்து அது இப்போ கேட்டால் அவர் போட்டியில் ஜெயிச்சிடுவார் அப்படிங்கிறான், அந்த ஈகோ தானே. வேற என்ன இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு?
தங்கத்திலே கக்குசவனை கட்டிக்கிட்டான். அதில் என்ன பயன் இருக்குது? அப்போ வந்து ஒரு ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வந்து நீங்கள் வந்து உலகத்தையே அழிக்கிறதுன்னா அதுக்கு தான் அரசாங்கங்களே இருக்குது. உலகம் ஃபுல்லாக அதுதான், அரசாங்கங்கள் அதுக்காக தான் இருக்குது. போய் மந்திரிகள் போய் பேசுகிறதெல்லாம் அதை அப்போ இப்போ டிஆர்பி ராஜா இன்னைக்கு பேசியிருக்கிறாருன்னு அப்படியே பிரமாதமாக பேசிட்டு இருக்காங்கல்ல. என்ன காரணம்? கம்பெனிகளுக்கு லாபம் தேடி தருவது, அதில் கொஞ்சம் வந்து கமிஷன் வாங்கிட்டு கட்சி நடத்துறது, இப்படி ஒரு சிஸ்டம் ஆயிடுச்சு. இந்த நாடு அந்த நாடுன்னு வித்தியாசம் இல்லை, எல்லா நாட்டிலையும் ஒரு சிஸ்டம் ஆயிடுச்சு. இப்போ இதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து மக்களுடைய முழக்கம் என்பது ஸ்டாப் த க்ரோத் என்பதாக இருக்குது, வளர்ச்சியை நிறுத்து. இப்போ அது என்ன காரணம்? இந்த கரி உமிழ்தல் என்பது அதிகமாக போனதுனால அது புவி வெப்பமாதல் அதிகமாகி போச்சு. அப்சார்ப்ஷன் அந்த இதை எல்லாம் வெளியே போக மாட்டேங்குது, வெப்பம் திரும்ப திரும்ப இங்கேயே வருது. இங்கே வந்து கடல் மட்டம் உயருது. இப்போ நீங்கள் மலை உருகிட்டு இருக்குது, நீங்கள் இப்போ வந்து இப்போ பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து வறட்சி வருது. இப்போ இமயமலையில் வறட்சி பகுதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி வர முடியும்? அப்போ என்னன்னா, ஆண்டு முழுவதும் தண்ணி இருந்த இடங்கள்ல சில பகுதிகள் தண்ணி இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா உருகி போயிடுச்சு. அது திரும்ப அந்த பனிப்பாறைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனுடைய விளைவு தான் அது. இப்போ இது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத தீய விளைவுகளை ஏற்படுத்தும். இவர் பாரிஸ் ஒப்பந்தத்தில் திரும்ப பெறுவாருங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு சில முதலாளிகளுக்கு அது பயன்படலாமே தவிர உடனடியாக அங்கே சில வேலை வாய்ப்புகள் கூட வரலாம். ஆனால் அது வந்து நீண்ட காலத்தில் உலக அழிவுக்கு தான் இட்டு செல்லும். எல்லா நாடுகளும் அதை பின்பற்றுவாங்க, குறிப்பாக இந்தியா பின்வாங்கிடுவாங்க. இந்த ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த ஃபாசில் ஃபியூயல்லேருந்து வெளியேறணும் அப்படிங்கிறத படிப்படியாக மட்டுப்படுத்தணும்னு வார்த்தையை மாற்றினதே இந்தியா தான். ஃபேஸ் அவுட் அப்படிங்கிறத வந்து அந்த படிப்படியாக இப்போ வெளியே போகணும் அப்படிங்கிறது மாற்றுறதே இவங்க தான். ஆமாம், அப்படி பண்ணதே காரணம் இவங்க தான். இப்போ இந்தியா தான் அந்த வார்த்தைகளை மாற்றினாங்க. நம்மளும் இந்த ஆல்டர்னேட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா இப்படி இந்த மாதிரி நிறைய பண்றோம்ல இந்தியா. ஆமாம், அதுதான். இப்போ ஏன்னா அது ஒரு நிர்பந்தத்தில் இப்படி பண்றாங்க. இப்போ இன்னைக்கும் வந்து அந்த பெட்ரோல் எடுக்கிறது என்பது நிறுத்துறது இல்லை. அது மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது, அது நிறுத்துறது இல்லை. இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பண்றாங்கன்னா மெகாவா பண்றாங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சுரங்கத்திற்கும் இதுக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னா, அதனுடைய டெக்னாலஜியை ஒரு சின்னதாக உருவாக்கி கொள்ள முடியும். சுரங்கத்தை வந்து சின்னதாக பண்ணவே முடியாது, நீங்கள் பெரிய அளவு பரப்பளவு நோண்டி தான் ஆகணும். ஆனால் இது வந்து நீங்கள் சோலார் எனர்ஜி அப்படின்னா நீங்கள் குறுகிய பரப்பளவில் உற்பத்தி பண்ணிட முடியும், அங்கேயே உற்பத்தி அங்கேயே விநியோகம் செய்திட முடியும். அதை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதையே மெகாவாக்கிறது. இப்போ நீங்கள் கமுதி பகுதியையே காலி பண்ணி அதில் வந்து இவர் அதானியினுடைய சோலார் எனர்ஜியை கொண்டு வந்துடுறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து கன்னியாகுமரி வரையிலும் எல்லா நிலங்கள்லையும் வந்து காற்றாலைகளை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது இது எதுவுமே மெகாவாக இருக்கக்கூடாது. இதனுடைய விஷயமே என்னென்னா சிறியதே சிறந்தது என்பது தான். அப்போ சிறு உற்பத்தியை நோக்கி போகணும். சிறிய அளவிலான உற்பத்தி, பெரிய பரவலாக்கப்பட்ட விநியோகம் என்பது வந்தால்தான் எல்லா வகையிலையும் அது இருக்கும். ஆனால் இது என்னென்னா இவர்களுடைய வளர்ச்சி மாடலுக்கு இது எதிரானது. ஏன் அப்படின்னா இவர் காந்தி சொன்னார்ல கிராம ராஜ்யம், அதுக்கு நெருக்கமானது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஐடிஐ படித்த ஒரு பையன் அல்லது ஒரு அதிகபட்சம் டிப்ளமோ படித்த ஒரு பையன் பொண்ணு நீங்கள் வந்து அதை நிர்வாகம் பண்ணிட முடியும். ஒரு பெரிய இப்போ நீங்கள் வந்து நெய்வேலியில் உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பகுதிக்கு விநியோகம் பண்ணுறது, மேட்டூரில் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வருது அப்படிங்கிறது பதிலாக அங்கேயே உற்பத்தி அங்கேயே விநியோகம் அப்படிங்கிறது இந்த சோலாரில் பண்ண முடியும். இந்த சோலாரை மெகாவா பண்ணும்போது என்ன வந்துடும்னா ஆப்பிரிக்க நாடுகள் அழியும். ஏன்னா அங்கே லித்தியம் கோபால்ட்லாம் அங்கே தான் கிடைக்குது. இன்றைக்கி சீனா கையில் தான் அது இருக்குது. இப்போ ஏற்கனவே பெட்ரோலுக்கு போர் நடந்தது போல் இனிமேல் லித்தியத்துக்கான போர் நடக்கும். இப்போ மணிப்பூரில் அழிவே காரணம் என்ன? மேல் தோற்றத்தில் அது ஒரு இனச்சண்டை மத சண்டையாக இருக்குது தவிர உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மலைக்குள்ளே லித்தியம் கிடைக்கும். இவங்களை காலி பண்ணணும், முதல்ல மக்களை காலி பண்ணாதான் அந்த இடம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அது ஒரு போர், அமைதியற்ற இடம், டிஸ்பிளேஸ் ஆகிடுது அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்த அவங்க எடுத்துக்கலாம். இதுதான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ அதனால தான் விசிட்டே பண்ணாமல் இருக்காரு இவர் மோடி. அப்போ வந்து இது வந்து உலகம் ஃபுல்லாக நடக்குது. இது வந்து விரைவுபடும். அந்த மாதிரியான இப்போ இவர் ட்ரம்ப் வெளியே வந்திருக்கிறது என்பது இந்த போக்கை அதிகப்படுத்தும். இது வந்து இந்த குளோபல் வார்மிங்கிறது இல்லை, இப்போ புவி வெப்பமாதல் என்பதை விரைவுபடுத்தும். இதனுடைய தீய விளைவுகள் என்பது இப்போ காட்டு தீ என்பது இப்போ கலிஃபோர்னியாவில் நிரந்தரம் ஆயிடுச்சு. தொடர்ந்து காட்டு தீ இருக்குது. அது மாதிரி இப்போ ஆஸ்திரேலியாவில் காட்டு தீ இருக்குது. அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு
ஒரு மழை என்பது வந்து இன்டென்சிவ் ரெயின்ங்கிறது. இப்போ நீங்கள் வந்து மாதம் மும்மாரி பொழிகிறதாங்கிறதா நம்முடைய பழமொழி. இப்போ 10 நாள் கூட இல்லை, 3 நாளில் மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதன் பிறகு வறட்சியாக அந்த 3 நாளுமே இந்த 1 மாசம் பெய்யக்கூடிய மொத்த எல்லா மழையும் மழையும் பெய்யுது. வந்துடுது. அப்போ வந்து ஆமா. தேக்கி வச்சுக்கவும் முடியாது. நீங்கள் என்னதான் நீங்கள் கட்டமைப்புகளை உருவாக்கினாலும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்கு இங்கே கட்டமைப்புகள் போதுமானதா இல்லை, எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பிச்சுட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் நல்ல கட்டமைப்புகளை உருவாக்கினாலும் நீர்நிலைகள்லாம் ஆழப்படுத்தி வச்சிருந்தா கூட அவ்வளோ தண்ணியும் சேமித்து வச்சுக்க முடியாது. அப்படியே இன்டென்சிவாக போட்டு முடிஞ்சிருது. அதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா நிற்காது. நீங்கள் ஒரு ஸ்லோவாக மழை பெஞ்சாதான் கொஞ்சம் கொஞ்சமாக பூமி உள்ளே இழுத்துக்கும். நீங்கள் அப்படியே வேகமாக போய் கடலில் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு தாறுமாறான வானிலைகள் இருக்குல்ல, இதற்கான காரணம் வெப்பமாதல் தான். இதை வந்து இது அதிகப்படுத்தும். மிக முக்கியமான வில்லனே அதில் கரி தான். கரியும் இந்த பெட்ரோலும் தான். இது ரெண்டையும் அவர் ட்ரில் பேபி ட்ரில்லுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதுதான் அவருடைய அது ஒரு வந்து உலக அழிவை வந்து ட்ரம்ப் ஒரு பெரிய வெற்றி கூச்சலோடு அறிவிக்கிறாருங்கிறது தான் அதனுடைய அறிவு. அவர் கையெழுத்திட்டதுல ஒரு முக்கியமான விஷயம் WHO அதுல இருந்து நாங்க வெளியில வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்களோட ஹெல்த் செக்ரட்டரியா ஒருத்தரை நியமிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த கொரோனா தடுப்பூசி வந்து அதுக்கு எதிரா வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண ஒரு ஆள். இந்த 2 விஷயத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதில் வந்து என்னென்னா, இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதை வந்து WHO அமெரிக்கா விலகினத்துக்கு காரணம் என்பது என்னென்னா, அவர் பல இதுலேருந்து விலகிறார். இப்போ நீங்கள் அவங்களோட இது என்னென்னா, ஒபாமா பீரியட்லேயே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எதிர்கட்சி, அவர் வந்து ஜனநாயக கட்சிக்காரர் ஒபாமா. அவர் தான் முதல்ல என்ன சொல்ல ஆரம்பித்தார்னா, டீகுளோபலைசேஷன் ஆரம்பித்தார். இவங்க தான் குளோபலைசேஷன் ஆரம்பித்தாங்க. உலகமயமாக்கல்ங்கிற விஷயத்தையே தொடங்கினவங்க வந்து இப்போ தாட்சரும் இவரும் தான், ரீகனும் தான். ரீகனும் தாட்சரும் சேர்ந்து தான் உலகமயம்ங்கிற கொள்கையே அறிவித்தது உலகத்துக்கு. அதுதான் இப்போ உலகம் ஃபுல்லாக இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர்கள் அந்த தலைமை தாங்கிற அமெரிக்காவே நான் டீகுளோபலைசேஷன், நீங்கள் வந்து உலகமயமாக்கல் வந்து நாங்கள் பின்வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இவங்க நினச்சது மாதிரி இல்லை. நீங்கள் வந்து ஒற்றை உலகம்னு அவங்க கொண்டு வரதுன்னு நினச்சாங்க. ஒரே ஒருமுனை உலகம்னு. அதனுடைய மறுபக்கம் தான் வளர்ந்துச்சு, பலமுனை உலகம் ஆயிடுச்சு. ஏன்னா அதோடு சேர்ந்து தகவல் தொழில்நுட்பமும் வளர்ந்துருச்சு. நீங்கள் 91 என்பது 2க்குமான ஒரு ஆண்டாக வச்சுக்கலாம். ஒரு உலகமயமாக்கல் WTO உருவானது போது இன்னொரு பக்கம் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய புரட்சி வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் என்ன வந்துருச்சுன்னா, உலகம் வந்து கிராமமாக சுருங்குவதற்கு பதிலாக கிராமத்திற்குள் உலகம் வந்துருச்சு. நீங்க எந்த இடத்துல வேணாலும் அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க தென்காசியில பெரிய தொழிற்சாலை நடக்குது தகவல் தொழில்நுட்பத்துல. அப்ப நீங்க வந்து இது எங்க வேணாலும் படிக்க முடியும். இந்த இன்டர்நெட் உலகம் வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து எந்த இடத்துலயும் அதை கொண்டு போயிட முடியும். அதுவும் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அதுன்னு வரும்போது நீங்க இந்த இடத்துல தான்ங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன, இவங்க நினைச்சதுக்கு எதிராக அது செயல்பட ஆரம்பிக்குது. அதாவது பலமுனை உலகத்தை உருவாக்கிடுச்சு ஒன்று. ரெண்டாவது, இதை இவர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு நினைச்சாங்க. அவங்க எதிர்பார்க்காததில் சீனா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவர்களுக்கு நேர் வல்லரசாக சீனா எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறான். அங்கே என்னென்னா பேச்சுக்கே வாய்ப்பு கிடையாது. ஒரு கட்சி ஆட்சி, அதுக்கு பேர் பாட்டாளர்கள் சர்வாதிகாரம்னு பேர், கம்யூனிஸ்ட் கட்சி கொடி, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு பேச்சு மூச்சு இல்லாத உழைப்பு இடமாக அதை மாற்றிட்டாங்க. அதனால் அது ஏற்கனவே இருக்குது மாதிரி. அதில் வந்து இது போய் இந்த டெக்னாலஜியை மற்றதெல்லாம் வரும்போது பெரிய அளவுக்கு அங்கே ஒரு பூம் நடக்குது. பெரிய தொழில் வளர்ச்சி என்பது வருது. இதை இவர்கள் எதிர்பார்க்கல. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துலையும் அமெரிக்காவுக்கு முன்னாடி சீனா போயிடுறான். நீ என்னதான் வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ இந்தியாவிலேருந்தோ மற்ற நாடுகள்லேருந்தோ சீப் லேபரை வந்து குறைவான கூலிக்கு தொழிலாளிகள் வச்சு அவங்க உற்பத்தி பண்ணாலும் கூட, சீனாவில் இருக்கக்கூடிய பேச்சு மூச்சில் தொழிற்சங்க உரிமை கிடையாது, எதுவும் கேட்க முடியாத தொழிலாளிகளுக்கு அதுலேருந்து உற்பத்தி ஆகுதில்லை, சுற்றுச்சூழல் சட்டம் எதுவும் கிடையாது. எதை பற்றி அவங்கள ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே ஆட்சி அப்படின்னு இருக்கும்போது இதில் வந்து இந்த சுற்றுச்சூழல் சட்டம், அதை மக்கள் கருத்து சொல்வது, பத்திரிகையில் எழுதுவது வாய்ப்பே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றுச்சூழல் சட்டம் கிடையாது, தொழிலாளிகளுக்கான இது கிடையாது. அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சில தொழிலாளர் நலன்களும் சிலர் யோசிப்பாங்கன்னு வச்சுங்க. அதை செய்வதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. தொழிலாளர்களும் கோரிக்கை எழுப்பிட முடியாது. அப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நாட்டில் சீப்பாக உற்பத்தி பண்ணி உலகம் ஃபுல்லாக கொண்டு தரான். இன்னைக்கு திறந்த உலகம் என்பதை அவன் பயன்படுத்திக்கிறான். திறந்த சந்தை என்பதை அவன் பயன்படுத்திக்கும் போது இதில் வந்து எல்லா இடங்கள்லையும் அமெரிக்கா போட்டி போட முடியல. அப்படியான ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து
அவர்கள் வந்து நான் டீகுளோபலைசேஷன் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது ஒரு பக்கம். இப்போ அதனுடைய இன்னொரு இதுதான் வந்து WHO நான் வெளியே வர்றேன் அப்படிங்கிறது. அவர்கள் வந்து செலவு எல்லாமே குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 23% வந்து WHOவுக்கான நிதி என்பது 100 மில்லியன் கிட்ட அங்க போகுது ஆமாம். அப்படின்னு அது வந்து சொல்றாங்க. என்னன்னா மொத்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 23% அமெரிக்கா மட்டுமே கொடுக்குது. Okay. அப்போ அதுதான் இந்த WHO என்பது வந்து ஐநா உருவான 2 ஆண்டுகளில் உருவான உலக நாடுகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு. இது வந்து முதல்ல வந்து இந்த அம்மை தடுப்பூசி என்பதில் வந்து WHO பங்களிப்பு பிரமாதமாக இருந்துச்சுன்னு அது பெரிய நல்ல பேர் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது கேள்விக்குரியதுன்னு வச்சுங்க, அது ஒரு பக்கம். ஆனால் அதன் பிறகு நீங்கள் WHO எல்லாமே ஃபெயிலியர் தான். மலேரியா ஃபெயிலியரு, இபோலா ஃபெயிலியரு, கடைசியாக COVID-19 அதுக்காக கம்ப்ளீட் ஃபெயிலியர். இந்த கொரோனாவில் வந்து அவங்களுடைய திட்டம் முழுசும் ஃபெயிலியர். அதில் வந்து என்ன ஆச்சுன்னா அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனியினுடைய லாபி மாதிரி ஆயிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா அதை ப்ரமோட் பண்ணுறதே விஷயமாகி போச்சு. இப்போ நானே என்ன சொல்லியிருக்கிறோன்னா தடுப்பூசிக்கு கட்டாய தடுப்பூசிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கட்டாய தடுப்பூசி என்பது தவறான. இப்போ இன்னைக்கு இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இப்போ ஜனவரி 7ஆம் தேதி ஒரு மெடிக்கல் ஜேர்னல், அந்த பேரை மறந்துட்டேன், நான் அதை வச்சுருக்கேன். அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த கட்டாய தடுப்பூசி பெரும்பாலும் அதனுடைய அந்த இதுக்கு தடுப்பூசியாக போட்டாங்களா, அதாவது நோயில் படுத்ததுக்கு பிறகு, கொரோனாவில் படுத்ததுக்கு பிறகு இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி முன் தடுப்பாக போட்டாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மாறாக அது வந்து சில சிம்டம்ஸை வெளியே தெரியாமல் பண்ணிடுச்சு. முக்கியமான சிம்டம் என்னன்னா சுவை தெரியாது, பெர்சிஸ்டண்டாக தலைவலி இருக்கும். இதை வந்து இது நிறுத்தவே இல்லை. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இதுக்கு பேர் லாங் கோவிட்ங்கிறாங்க. இந்த லாங் கோவிட் தான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது, அதில் தான் சாவுக்கான மரணத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை இது தடுக்க தவறிவிட்டது, இது ஃபெயில்டு. இதை வந்து அதை உற்பத்தி பண்ணவனே சொன்னான். அப்போ இவர்களுக்கு மருந்து கம்பெனிக்காக WHO எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இன்னைக்கு அவர்களே அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னென்னா இது எல்லாமே WHO வந்து இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனியினுடைய லாபியாக மாறி நீண்ட காலம் ஆயிடுச்சு. அப்போ இந்த WHO என்பது தேவையானா உலகம் முழுவதுக்குமான ஒரு வழிகாட்டக்கூடிய வந்து எல்லா தகவல்களையும் சேகரித்து வழிகாட்டக்கூடிய ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ அமைப்பு தேவை, நலவாழ்வு அமைப்பு தேவை. ஒரு மனுஷங்க நார்மலா ஒரு சராசரியான ஆளுக்கு எப்படி தோணும்னா WHO சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு வியாதியை வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமே கவனமா இருப்பாங்க. அவங்க தேவை இருக்குது. ஆனா என்ன வந்துருதுன்னா இது எங்க போய் நின்றுட்டு இருக்கு அப்படின்னா 2005 இப்போ வந்து இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு குளோபல் எபிடமிக் ட்ரீட்டின்னு ஒன்று போட்டாங்க. அது உலகம் தழுவிய வந்து தொற்று நோய்க்கான ஒரு ஒப்பந்தம். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லா நாடுகளும் கேட்டே ஆகணுங்கிறது ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த நாடுகளுக்கான சுதந்திரமே போச்சு. அப்படி ஒன்று பண்ணிட்டாங்க. இது எங்கே அப்படின்னா COVID-19 வந்து அதனுடைய ஃபெயிலியர் தெரிஞ்சிச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் அதை வந்து ஒரு சர்வாதிகார அமைப்பாக மாற்றுறாங்க. அதில் வரும்போது என்னென்னா சீனாவுடைய கை என்பது கூடுதலாகிடுச்சு. இப்போ ட்ரம்ப்புக்கான உடனடி ப்ரொவகேஷன் அதுதான். அவருக்கு என்னென்னா சீனாவுடைய கை அதில் ஓங்கிடுச்சு. யாரால தான் இவங்க கவுண்டர் ப்ரொபகண்டானா சீனாவே பரப்பிடுச்சின்னு ஆரம்பிச்சாங்கல்ல. சீனா பரப்பலை, ஆனால் அங்கேருந்து அது வந்திருக்குதுன்னு வச்சுங்க. எங்கே ஒரு இடத்துல வருது. இப்போ எபோலா ஆப்பிரிக்காவிலேருந்து வந்துச்சு. அதெல்லாம் ஒன்று ஒரு நாட்டினுடைய சூழலில் உருவாதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து இதை வந்து திட்டமிட்டு பரப்பினதாக ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவை ஆரம்பித்தாங்க. அதுக்கு WHO இறங்கி வரல, அதுக்கு இணங்கலை. அது இணங்காததுக்கு காரணம் இந்த உலகமயமாக்கலுடைய வளர்ச்சி போக்கில் எல்லா இடத்துலையுமே சீனாவுடைய செக் இருக்குது, அமெரிக்காவினுடைய கேள்வி முறையற்ற அதிகாரம்னா கிடையாது. இப்போ அது வந்து இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் நான் ஏன் இவ்வளவு செலவு பண்ணி நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன்னா நான் விட்ரா பண்ணிக்கிறேங்கிறாரு. அதான் விஷயம். நான் பணம் கொடுக்குறேன், நான் சொல்கிறத நீ கேட்கணும். நீ நான் கேட்கலன்னா நான் பணத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. இப்போ அது ஒரு ஆண்டுக்குள்ளே அதனுடைய ப்ராசஸில் ஒரு ஆண்டுக்குள்ளே அவங்க WHOலேருந்து போகலாம். இது வந்து வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்க. அப்படி போச்சுன்னா அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா சீனாவுடைய ஆதிக்கம் அதில் கூட வரும். ஆனால் என்ன தேவை இருக்குது அப்படின்னா WHO சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதை வந்து மாற்றி அமைக்க. இன்னொரு கேள்வி வருது, சீனாவோட ஆதிக்கம் அதிகமாகுன்றது
தாண்டி இந்த ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு WHO தானே இப்போ நிறைய செலவெல்லாம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாத்துக்கிறாங்க. அதான் அதில் வந்து என்ன ஒன்றா அவங்க WHO வந்து நேரடியாக பண்ணுறது இல்லை. எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு அட்டாச் ஆன சில என்ஜிஓஸ் இருக்கு. அது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட என்ஜிஓஸ்ன்னு இருக்குது. என்ஜிஓஸ் வழியாக தான் பண்ணுவாங்க. என்ஜிஓஸுக்கு பின்னாடி மருந்து கம்பெனி எல்லா இடத்துலையும் அதுதான். நீங்கள் வந்து சாம்பிள் வைக்கிறது மாதிரி தான். புரியுது. ரெண்டாவது வந்து சில மருந்துகளை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பிரிக்கா மாதிரி பின்தங்கிய நாடுகளில் சோதனை எலி மாதிரி மக்களை பயன்படுத்துவோம். இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த செர்விக்கல் கேன்சருக்கு இப்போ இன்றைக்கி பெரிய பிரபகண்டா பண்ணுறாங்கல்ல, கருப்பை புற்றுநோய்ங்கிறதுக்கு, இதை வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் இப்போ பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து இப்போ மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த செர்விக்கல் கேன்சருக்கான மருந்தை போடுங்கிறான இது இது எல்லாமே கம்பெனிக்காக தான். எந்த இதுவும் அதாவது ஒவ்வொரு உடலும் தனித்தன்மையான பொதுவான அது ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு பிபி அளந்து பார்த்து ஒரு டாக்டர் என்ன சொன்னார்னா, என்னுடைய பிபி நார்மலை விட அதிகம், நான் நார்மலாக இருக்கிறேன். இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, இது உலகத்துக்கு சராசரியாக நாங்கள் படிக்கிறோம், உங்களுக்கு அவருடைய லெவல் வந்து நார்மலே கூட தான் இருக்குது, ஆனால் நீங்கள் மாட்டுக்கு பயப்படாமல் இருக்கேன். அதான் உண்மை. ஏன்னா நான் பேலன்ஸாக தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அளந்து பார்த்தா அது கூட தெரியுது. அப்போ இது என்னன்னா ஒரு குளோபல் ஆவரேஜ்னு உலகத்தில் எதுவும் கிடையாது. ஏன்னா சுற்றுச்சூழலோடு தான் நம்ம வளர்றோம். நம்ம பிறக்கிற இடம், பிறக்கிற சூழல், இதை பொறுத்து தான் நம்மளுடைய இது இருக்குது. அது மாதிரி அதுக்கான ஒரு ஜெனட்டிக்கல் இது இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ இது எல்லாமே ஒரு ஃபேக்டர் இருக்கும்போது அதை தனியாக சயின்ஸாக படிக்கிறேன். மெடிசன் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணுறது இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பாராசிட்டமால், அது எப்படி முடியுங்கிறனா அதுவே அன்சைன்டிஃபிக், அது சூடோ சயின்ஸ். இது என்னன்னா மருந்து கம்பெனிகளுக்காக இதை பண்ணி ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அதனால தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு போக முடியாது. இப்போ நீங்கள் வந்து குறிப்பாக ஜெர்மனியினுடைய நாட்டு வைத்தியம் தான் இந்த ஹோமியோபதி. அது ஏன்னா தனி ஆளு தான், பொதுவாக வைத்தியமே கிடையாது, தனிநபருக்கு தான் வைத்தியம். உண்மை அதுதானே, தனிநபருக்கு தானே வைத்தியம், பொதுவானதான் படிக்கலாம், ஆனால் அது அப்படியே அப்சல்யூட்டாக கிடையாது இல்லையா? அப்போ வந்து இந்த இது இந்த இது ஒரு மாதிரியான ஒரு சூடோ சயின்ஸ் இருக்குல்ல, இந்த பிரச்சனையை வந்து முதல்ல அதில் முதல்ல அது ஒரு மெடிக்கல் சயின்ஸ்னு புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் பண்ணும்போது தான் இந்த கட்டாய தடுப்பூசி, சகட்டு மணிக்கான யூனிவர்சல் தடுப்பூசி என்பதெல்லாம் வந்துச்சு. அது வந்து கம்பெனிக்கு தான் பயன்படும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து இந்த மாரடைப்பு நோய்ங்கிறது, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் நிறைய பார்க்குறோம். 2 காரணம் இருக்குது. ஒன்று, டாஸ்மாகை திறந்து விட்டுட்டான், எல்லா வயசு பசங்களும் குடிக்கிறான், சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க கூட குடிக்கிறான். அப்போ அவனுடைய இதயத்தினுடைய பலவீனம் அடையுதுங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த தடுப்பூசி, சகட்டு மணிக்கு தடுப்பூசி போடுறது இருக்குல்ல, அது வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் ஒன்று அப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து பிரெயினை பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும், இந்த கருவுறுதலை வந்து பாதிக்கும், பிறவி நோய் வரும், இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. எதை பற்றியும் கவலை இல்லை. அதுக்கு ஒரு முகாம் நடத்தியெல்லாம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து தோல் தொழிற்சாலை நடத்தலாம், அப்புறம் தோல் வியாதி வரும், அதுக்கு தோல் சிகிச்சை முகாம், இலவச முகாம்னு 2 நாள் நடத்திட்டு போயிடலாம். கம்பெனி இது வந்து எல்லாமே இப்படித்தான், நம்ம கம்பெனிகள் அப்படித்தான் யோசிப்பான். அப்போ அதே மாதிரி அதற்கான ஏஜென்சி மாதிரி WHO மாறிடுச்சு. ஆனால் WHOவை சீரமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. WHO சீரமைக்கணும்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ஐநாவை சீரமைச்சா தான் முடியும். இன்னைக்கு அது அன்னைக்கு உலக போர் நேரத்தில் 5 நாடுகள் வந்து வீட்டோ பவர் உள்ள நாடுகள்ங்கிறான். அது என்ன சாங்டிட்டி இருக்குது அதில்? இப்போ அவன் தான் உலகத்துக்கு அண்ணாவியா? இப்போ இன்னைக்கு ஜனநாயகம்ங்கிறோம், எல்லா நாட்டினுடைய இறையாண்மையும் பாதுகாக்கப்படணுங்கிறோம், அந்த ஜனநாயக கருத்திலிருந்து வளர்ந்துருக்குது. அப்படின்னா இதில் எதுக்கு 5 பேருக்கு மட்டும் ஸ்பெஷல் பவர்ஸு? அதுவே ஒரு இது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஐநா மன்றத்தில் அந்த இதில் வந்து யார் பெரும்பான்மையை முடிவெடுக்கிறாங்க முடிச்சுட்டு போக வேண்டியதானே. அந்த ஜனநாயகம் அங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னா, இந்த 5 சர்வாதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ 5 பேரும் ஒன்றா வந்தால் தான் முடியும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இவன் தான் இருக்கிறதுக்குள்ளேயே உலகத்தை பங்கு போட்டுட்டு இருக்கிறாள். இந்த 5 நாடுகள் தான். இந்த 5 நாடுகளும் ஒத்த கருத்துக்கு வந்தால் தான் முடியும்னா வரப்போறது இல்லை. அப்போ இது என்னன்னா நிழல் சண்டை. இதற்கான களமாக ஐநா இருக்குது. இப்போ ஐநாவை சீர்திருத்தணும், அதனுடைய ஒரு கிளை அமைப்பான WHOவை சீர்திருத்தணும். அப்போ இது என்னன்னா எல்லா நாடுகளுக்குமான ஒரு இதாக இருக்கணும். ரெண்டாவது, கட்டாயம் என்பதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ இந்த குளோபல் அந்த இது இருக்குல்ல, இப்போ அந்த ட்ரீட்டி வந்து எல்லாத்தையும் கட்டாயமாக்குது. அது இன்னும் மோசம். நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் ஏன் இந்த கோவிட் வரல? அவனா தேவனால் அனுசிக்கப்பட்ட குமாரனா? ஏன் வரல? அவன் ஊர், அவனுடைய ஜெனட்டிக்ஸு, அவனுடைய சூழல் இல்லை. சீனாவில் வந்துச்சு, அதே மாதிரி உள்ள இந்தியாவில் வந்ததா குறைவு?
இந்தியாவில் வந்தது குறைவு. இவங்க பண்ண பேனிக் தான் அதிகம். இந்தியாவில் வந்தது குறைவு. நீங்கள் வந்து சாவுன்னு பார்த்தீங்கன்னா சராசரி சாவு தாங்க அது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் சுடுகாட்டில் இருக்கிற இவரை கேட்டிங்கன்னா அந்த தொழிலாளியை கேட்டேன்னு சொல்லுவேன். ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் வர வருமானம் தானே வந்துட்டு தான் சொல்லுவார். ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன ஒன்றா இதை பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, மற்ற தொற்று அல்லாத சீரியஸான நோய்கள், கேன்சர் மாதிரி, டிபி மாதிரி நோயெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் கவனிக்கப்படாமலே போச்சு. அதனுடைய டெத் அதிகமாக போச்சு. இது மாதிரியான கோளாறு தான் இதில் வரணும்னு வச்சுங்க. அப்போ இந்த WHO என்பதை வந்து இன்னும் அறிவியல் பூர்வமாகவும் ஜனநாயக பூர்வமாகவும் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இன்னைக்கு ட்ரம்ப் விட்ரா பண்ணது என்பது அவருடைய ஆதிக்கத்திற்கு அறைகோல் வந்ததுனால விட்ரா பண்ணுறாரு. சீனாவுடைய கை மேலங்கிறதுனால விட்ரா பண்ணிட்டாரு. அது சரியான காரணம் கிடையாது. ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்டு WHO சீரமைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணணும். உலக நாடுகள் அதில் தான் கவனம் செலுத்தணும். இதை ஜனநாயகப்படுத்தணும், அறிவியல் பூர்வமாக்கணும். இது முதல்ல மெடிக்கல் லாபியிலேருந்து வெளியே கொண்டு வரணும். இது வந்து மருந்து கம்பெனிகளுடைய பிடியிலிருந்து WHO மீட்கணும் முதல்ல. இதை வந்து ஜனநாயகப்படுத்தணும். அப்படி வந்தால்தான் அது பயன்படும். அதற்கு இந்த ஷாக் என்பதை பயன்படுத்தி விடலாம். அதுக்கு அது பயன்படலாம்னு நினைக்கிறேன் ட்ரம்ப். மற்றபடி அவர் விட்ரா பண்ணது என்பது அதனுடைய விளைவுகளை உண்டாக்கத்தான் செய்யும். கடைசியா ஒரு கேள்வி. இதுல அந்த LGBTQ அப்படின்றத வந்து அமெரிக்காவில இருந்து தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அது நிறைய பேர் வந்து ரொம்ப பெருமையா வெளியில சொல்லிக்க ஆரம்பிச்சதும் சரி, இந்த பிரைடு மந்த் அது எல்லாமே அமெரிக்கர்களை பார்த்து தான் இங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமானு சொல்லணும்னா இப்போ வந்து அமெரிக்காவே அந்த நிலைப்பாடுல இருந்து பின்வாங்குறாங்க. 2 பாலினங்கள் தான், ஆண் பெண் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இது வந்து இப்ப இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அமெரிக்காவிலே ஏன்னா இது ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்ப நார்மலா ஆயிட்டாங்க. அங்க பேசும்பொழுதே வந்து ஹீ ஷீ அந்த 3வது ப்ரொனவுன் தே தெம் அப்படிதான் சொல்லணும். ஹீ ஷீன்னு மாத்தி சொல்லிட்டோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அந்த அளவுக்கு அங்க மக்கள் பார்த்து தான் வார்த்தைகளே பேசுறாங்க. இப்போ இது வந்து இந்தியாவில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? இப்போ உண்மையில் என்ன, இப்போ இந்தியாவில் எப்படி பார்க்குறோம், இப்போ வந்து திருநங்கைகள் திருநம்பிகள் அப்படின்னு நம்ம தமிழில் பேர் வச்சுருக்கிறோம். இப்போ இவங்களுக்கு வந்து எப்படி அதுக்கு அணுகிறோம், எப்படி ஒரு வந்து மாற்றுத்திறனாளிகளை அணுகிறோமோ அப்படி தானே அணுகிறோம். அதுதான் சரியான பார்வை. மாற்றுத்திறன் தான் அது வந்து நார்மல் கிடையாது. நார்மலே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து கோளாறுக்கு தொடக்கமே. நார்மல்னு ஒன்று இருக்குது, சப்நார்மல் அப்நார்மல் இருக்குது. இது வந்து நார்மலுங்கிறது ஆண் பெண் தான் நார்மல். இயல்பு என்பது ஆண் பெண் என்பது தான். இது இயல்புக்கு மீறியது, அதுக்கு அவர்கள் காரணம் கிடையாது. அதே போல் இந்த சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் என்பது வந்து மனப்பிறழ்ச்சி கிடையாது, அது ஒரு உடல் பிறழ்ச்சி. அது வந்து ஏதோ சும்மனாச்சுக்கும் அவங்க வந்து இதாகி போகிறாங்கன்னு இல்லை. அது ஏன் அந்த இன்னொரு பால் மேலே அவர் ஏன் ஈர்ப்பு வரல, தன் பாலினத்தில் ஏன் ஈர்ப்பு வருதுன்னா அது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். இது அப்போ என்னென்னா இது ஒரு ஒரு உடல் பிரச்சனையாக அதை பார்க்கணுமே தவிர குற்றச்செயலாக பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்ததுன்னா அந்த குற்றச்செயலாக பார்த்தாங்க, தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக பார்த்தாங்க. அதுதான் தவறானது. அவர்கள் கனிவோடு பார்க்கப்பட வேண்டியவர்களை தவிர குற்றவாளிகளாக பார்க்கக்கூடாது. அதுபோல் வந்து சமூகத்தில் அப்படியும் இருக்கிறார்கள். எப்படி கை கால் ஊனமுற்றவர்கள் இப்படி சொல்கிறா மாற்று திறனாளிகள் சொல்கிறப்போ அந்த மாதிரி இவர்களையும் வந்து மாற்று பாலினத்தவர். அப்போ ஒரு பாலின பிறழ்ச்சி இது, அவ்வளோதான். இயற்கையில் நடந்துருது. நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த திருநங்கை திருநம்பி மட்டும் கிடையாது நான் சொல்கிறது. நீங்கள் வந்து இந்த இப்போ சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுவே கூட வெறும் ஒரு மன விருப்பம் சார்ந்தது அல்ல. அது ஒரு இயற்கைக்கு மாறானது. ஆமா, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து அது இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தவிர வேற ஒன்றும் பிரச்சனை, அது குற்றச்செயலாக கருதக்கூடாது. மற்றபடி அதை கொண்டாடுவது என்பது தேவையே கிடையாது. ஏன் கொண்டாடுவது வருதுன்னா, இதை நீங்க வந்து குற்றச்செயலா நினைப்பதும் இழிவா கருதுவதும் வரும்போது அது ஒரு கொண்டாட்டமா நினைக்கிறது. இது இப்படிதான் அங்கே ஹிப்பி வந்துச்சு, பாப், இந்த பங்க் என்பதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான். இந்த பங்க் கல்ச்சர், ஹிப்பி கல்ச்சர் என்பதெல்லாம் என்னன்னா ஒரு கலக கலாச்சாரம் தான். அந்த கலகம் என்பது தேவைப்படுச்சு அங்கே. ஏன் இங்கே இருக்கிறத விட மோசமாக தான் இருந்துச்சு அங்கே. இப்போ நம்ம ஊர்லேயும் என்னென்னா, குடும்பம் என்பது என்னென்னா ஒரு பக்கத்தில் பாசம் இருக்குது, ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது, அது பாதுகாக்கப்படணும். அதே நேரத்தில் குடும்பம் என்பது தான் அடக்குமுறையினுடைய அடிப்படை அம்சமாக இருக்குது. இப்போ அதில் வந்து ஆணாதிக்கத்தினுடைய நேரடியான கன்வேயர் பெல்ட் அதுதான். இதுலேருந்து அடுத்த ஆதிக்கங்களுக்கு ஒரு சமூகமே பழகி போகுது.
அதுதான் ஒழுங்கு என்ற வகையில் ஏற்றுக்கொள்ளப்படுறது இருக்குல்ல, அதை மாற்றணும். அது இப்போ ஆண் பெண் சமத்துவத்திலேருந்து அது வரணும். குடும்பத்தை தகர்ப்பதுன்னு வந்துடக்கூடாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த மாடர்னிட்டிங்கிற பேரால நம்ம ஊரில் பகுத்தறிவாதம் பெண்ணியம் என்ற பெயரால குடும்பத்தை தகர்த்தெறிகின்றான். குடும்பம் தகர்த்தெறியக்கூடாது. பாலின சமத்துவம் என்பது ஆண் பெண் சமத்துவமாக சேர்ந்து வாழ்வது தான். சேராமல் பிரிந்திருப்பது, குடும்பமாகவே இல்லாமல் இருக்கிறது, அதுதான் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு தலைவிரிகோலம். அது இயற்கைக்கு மாறானது. இயற்கைக்கு மாறானது. நீங்கள் உடை உடுத்திக்கிறது, கிராப் வெட்டிக்கிறது எப்படி வேணாலும் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் புடவை கட்டினாலும் நீளமாக கூந்தல் வச்சிருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படணும், அவர்கள் மதிக்கப்படணும். அதான் அது பேர் பெண் சுதந்திரம். நீ கிராப் வெட்டிக்கிட்டா உனக்கு சுதந்திரம்னா அது நீ ஆணாக மாற்றிக்கிற, நீ அது என்ன பிரயோஜனம்? நீ அவர்களாகவே இருக்க விடுன்னு தான் நான் சொல்கிறேன். அதுதான் உண்மையான சுதந்திரம். இப்போ இந்த பிரச்சனை என்பதெல்லாம் இங்கே நம்ம உரையாடல் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனுடைய கலக குரலாகத்தான் இந்த ரெயின்போ பேரணி நடத்துறது இதெல்லாம் வருது என்பது அதனுடைய தான். ஆனால் இதையே பேசிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இது என்ன உண்டாக்கிடுதுன்னா, இது ஒரு உண்மையான பிரச்சனை. மனிதனுடைய இயல்பான ஒரு அன்றாட ஒரு இதில் விஷயத்தில் அது குறுக்கிடுது. ஒரு அக வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. அந்த அக வாழ்க்கையில் குறுக்கிடும் போது என்ன ஆயிடுதுன்னா, இதுதான் உலகத்தினுடைய மெயின் பிரச்சனை போற பேசுறது என்பது வந்துடுது. அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அதனால இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நீங்கள் அங்கே மேற்கத்திய உலகத்தில் என்னன்னா, குடும்பம் என்பதே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அந்த இப்போ ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அவங்க பொறுப்படுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வகையில் அரசாங்கம் சில வெல்ஃபேர் மெஷர்ஸ் எடுக்கிறதுனால அதுவே என்னத்தை உண்டாக்கிடுதுன்னா, இந்த இவங்களை சார்ந்தவங்க இல்லை. ஒரு குறைந்தபட்ச அந்த வேலையில்லா காலத்துக்கான வாழ்வூதியம் கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் இருக்குது. இதை அங்கே கல்வி என்பதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி ப்ரைவேட் கிடையாது. அவங்க உலகத்துக்கே ப்ரைவேட்டை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஊரில் கல்வி வந்து இலவசம்தான் இல்லையா? அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அடிப்படை வந்து முடிஞ்சு போகுது. அதனால் அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ இது வந்து இந்த குடும்பத்துக்குள்ள அப்பா அம்மாவுடைய சம்பாத்தியத்தை சார்ந்து இருப்பது என்பது இல்லை. அந்த சுதந்திரம் வழங்கப்படணும். அதே நேரத்தில் பாசம் என்பது இயல்பானது, நுகர்வு என்பது செயற்கையானது. நுகர்வை போய் பாசத்திற்கு க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ இதுதான் வந்து இந்த மேற்கத்திய இப்போ குடும்பம் சதுரி போய் அவங்கெல்லாம் வந்து திரும்ப நம்ம மேலே அட்ராக்ட் ஆகிறதுக்கான காரணம் அதுதான். அது வந்து அது ஒரு உண்மையான இயல்பானது. அது ஒரு குடும்பமாக இருப்பது என்பது ஆண் பெண் சமத்துவம், பெண் ஒடுக்குமுறை கூடாது என்பதனுடைய பொருள் பெண் தனியாக வாழணும்னு அர்த்தம் கிடையாது. அது அப்படி கிடையாது. இந்த பெண்ணியம்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு சும்மா இவர்களுடைய தலைவரி கோலமாக இருப்பதற்கு வந்து ஒரு பெண்ணியம்ங்கிற போர்வை போத்திக்கிறாங்க. பெண்ணுரிமை என்பது தான் பெண்ணியம். பெண்ணுரிமை என்பது என்ன? ஆணுக்கு நிகரான உரிமை என்பதான தவிர ஆணை விலக்குவதல்ல. அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குடும்பமற்ற ஒரு வாழ்க்கை, வந்து ரீப்ரொடக்ஷன் இல்லாத ஒரு குடும்பம். அதை வந்து அதுலேயே இப்போ கொண்டாடுறது. நீங்கள் வந்து சேம் செக்ஸ்னால் அதுக்கு ரீப்ரொடக்ஷன் கிடையாது, குழந்தைகள் பிறப்பு கிடையாது. அப்படி போச்சுன்னா இன அழிவு, மனித கொலை அழிவு தான். இப்போ இன்னைக்கு தமிழர்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. 2023க்கு பிறகு நெகட்டிவ் குரோத் வரப்போகுது. இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நாமே இருவர் அப்படின்னு ஆகி போய் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ வந்து ஒரு குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் அதிகமாகி போச்சு. இப்போ நம்முடைய கணக்குப்படியே பார்த்தீங்கன்னா 1.4 தான். சென்ற ஆண்டு கணக்கு 1.4 தான். அதாவது ஒரு ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது 1.4 தான். ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ள பெண் வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஏற்கனவே என்ன இருந்துச்சு, 5 இருந்துச்சு, சராசரி 5 இருந்துச்சு. இப்போ வந்து 1.4 ஆயிடுச்சு. 1.4னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பிள்ளை, அதாவது 2 ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை பிறகுது. அப்போ 2 பேருக்கு 2 இருந்துச்சுன்னா சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். 2 ஆணும் பெண்ணு 2 பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு 2 குழந்தை பிறகுது அப்படின்னு சொன்னால் சமநிலை இருக்குது. அந்த பாப்புலேஷன் சமநிலையில் இருக்குது. 2க்கு 2 அப்படியே இருக்குது. அது அதிகரிக்கவும் இருக்காது, கீழையும் போகாது. இப்போ நீங்கள் 2க்கு 1.4 வந்துருச்சு. அப்போ என்னன்னா டீக்ரோத் ஆகிட்டு. இப்போ தமிழர்கள் தமிழ்நாட்டில் குறைந்து போனால் அந்த இடம் சும்மா நிற்காது, இந்திக்காரன் வந்து நுழைவான். இப்போ இதனுடைய இன்னொரு பக்கம் என்ன, இந்த உழைக்கும் வயதில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும், வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும். இப்போ இன்னொரு பக்கம் என்ன, அதனுடைய இந்த நம்முடைய பொருளாதார வளர்ச்சி என்ன இருக்குது, நீங்கள் நிச்சயமற்ற வேலை வாய்ப்பு, ஹையர் அண்ட் ஃபயர் தான், அமர்த்து துரத்து தான். இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். யாருக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான். நீங்கள் வந்து யாருக்கும் வேலை இல்லைன்னு கிடையாது, ஆனால் யாருக்கும் ஒரு 25,000 அப்படிங்கிறதே கூட கிடையாது. அப்போ அப்படி என்ன ஆயிடுதுனாக்கா, அந்த மாதிரி சூழலில்
இந்த மக்கள் தொகை சுருக்கம் வந்துருச்சுன்னா என்ன வரும்னா, வயதானவர்கள் டிபெண்டன்ட் அதிகமா இருப்பாங்க. அவர்களால் சம்பாதிக்க முடியாது. ஆனா அவர்கள் இந்த சம்பாத்தியத்தை சார்ந்து இருப்பாங்க. இவன் சம்பாதிக்கிறது 25,000 ரூபா கூட இருக்காது. அப்ப என்ன ஆகும், குடும்பத்துக்குள்ள குழப்பம் தான் வரும். இதெல்லாம் வேணான்னு எஜெக்ட் பண்ணுவான். ஒரு பெரிய நெருக்கடி வரும். இப்ப நீங்க ஒரு பெரிய சமூக சீர்குலைவே வரும்னு வச்சுங்க. இது எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இது எல்லாமே அட்ரஸ் பண்ணணும்னா குடும்பம் இருக்கணும். ஆனால் ஆண் பெண் சமத்துவம் இருக்கணும். இப்போ அதை வந்து ஆணுடைய மனநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய அடிப்படை தேவை இருக்குது. ஒரு இந்த வேலைகள் என்பதெல்லாம் செய்யணும். காஃபி போட்டு கொடுத்தா தப்பு கிடையாது, தோசை பண்ண போனால் தப்பு கிடையாது, நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. குழந்தைய பார்த்துக்கிறது என்பது அதெல்லாம் வரணும்னு வச்சுக்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, அரசாங்கம் அதற்கான திட்டங்களை போடணும். இப்போ மெட்டர்னிட்டி லீவ் என்பது கொடுக்கறதே பிரச்சனையாக இருக்குது. இப்போ பிரைவேட்லேயே பெண்கள் போய் திருமணம் ஆன பிறகு வேலைக்கு இருக்க முடியல, குழந்தை பிறகு கூட வெளியே தள்ளிடுறான். இப்போ என்ன செய்யணும்னா, இவர்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும், ஃபாதருக்கு பெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். ஒரு 6 மாதம் சில நாடுகள் இருக்குது. 6 மாதங்கள் வந்து குழந்தை வளர்ப்பில் முதல் 6 மாதங்களில் ஆண்களும் ஈடுபடணும். முதல்ல அவன் மனநிலை அதுக்கு மாறணும், அரசாங்கம் அதுக்கு உதவி பண்ணணும். இப்போ ஏன்னா பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக வேண்டியிருக்குல்ல. அப்போ இந்த மாதிரியான பல இது இருக்குச்சுங்க. இப்போ தலைவிரிகோலமாக எல்ஜிபிடி எல்லாம் வேண்டாம், அவெல்லாம் பாலினமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஆனால் இது 2 கலந்துருக்கு. ட்ரம்ப்புடைய அறிவிப்பில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ அவங்களாம் இந்த எல்ஜிபிடிலாம் வெளியே கிக் அவுட் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் அப்படியே நான் இது ஒரு இன்னொரு பாலினம், ஒரு 10 பாலினம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. எது இயற்கையோ அதை முதல்ல அங்கீகரிக்கணும். இயற்கையோட நீங்கள் மோதாதீங்க. இயற்கையோடு அனுசரித்து அதை ஒரு அளவுக்கு வளைச்சி போகலாமே தவிர எல்லா வகையிலையும் அதுதான். எல்லா வகையிலையும் அதுதான். நீங்கள் ஒரு மொழி என்பது இயற்கையின் படைப்பு, இனம் என்பது இயற்கையின் படைப்பு. யாரும் உட்கார்ந்து உருவாக்குறது இல்லை. மொழியை அழிக்க நினைச்சா நீ அதை அழிஞ்சு போவ, இயற்கையை அழிக்க நினைச்சா அதை நீ அழிஞ்சு போவ. அதே மாதிரி தான் குடும்பம் என்பது இயற்கையானது. அது வந்து இது எப்படி ஒரு எவால்வ் ஆகி தானே வருது. இப்போ நீ அது குடும்பத்தை ஜனநாயகப்படுத்து, அது வேற செய்தி. குடும்பத்தை ஜனநாயகப்படுத்தணும், அதை சமத்துவப்படுத்தணும். ஆனால் குடும்பமே இல்லாமல் தகர்த்தரக்கூடாது. அப்போ ரீப்ரொடக்ஷன் என்ற அடிப்படையே வராமல் மனித உற்பத்தி என்பது அடிப்படையே நடக்காத ஒரு அழகு என்பது, நீங்கள் சேம் செக்ஸ் என்பது தான் உலகத்துக்கே மாடல் அப்படின்னாங்கன்னா ஒன்றுலாம் அழிஞ்சு போறீங்க, இயற்கையோட மோதுறீங்கன்னு அர்த்தம். அதனால நம்ம இதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதற்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கணும். அது மாடல் ஆக்கிடக்கூடாது. இங்கே நம்ம பெண்ணியம் பேசுகிற ஆட்கள் அதை மாடல் ஆக்கிட்டீங்கன்னா அழியிறோம்னு அர்த்தம். அதான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி, நன்றி.